Hello coders, welcome to the video. நம்ம previous videoல global stateல user வச்சு அதை எப்படி login logout பண்றப்போ update பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா protected routes வந்து செட் பண்ண போறோம். protected routes இங்க நம்ம மீன் பண்றது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பேஜ் கிரியேட் போஸ்ட்லாம் வந்து டைரக்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நம்ம லாகின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணனால இப்போ நம்ம எப்படி டிசைன் பண்ண போறோம் அப்படின்னா யூசர் வந்து லாகின் ஆர் சைன் அப் பண்ணாதான் வந்து ஹோம் பேஜ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆர் கிரியேட் போஸ்ட் வந்து பண்ண முடியும். லாகின் பண்ணாமல் ஹோமும் கிரியேட் போஸ்ட்டும் ஆக்சஸ் பண்ணால் நம்ம லாகின்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி விடுவோம். ஸோ சைனப்போ லாகினோ பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு லாக் அவுட் வந்து விசிபிளாக இருக்கும். ஓகே, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கோட் பார்க்கலாம். கோட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து ரியாக்ட் ரோட்டோட அஃபிஷியல் டாக். இங்கே நம்ம நேவிகேட்னு ஒரு எலமெண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ரொடெக்டட் ரவுட் வந்து செட் பண்ண போகிறோம். நம்மளோட ரவுட்டிங் லாஜிக் எல்லாம் app.jsல தான் இருக்குது. இப்போ யூசர் ஆப்ஜெக்டை இங்கே முதல் எடுத்துக்கலாம் ஹூக்குள்ளேயே. ஸோ இம்போர்ட் யூசர் const user is equal to use auth context. auth context நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம யூசர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ யூசர் வந்து லாகின் பண்ணியிருந்தாங்க இல்லை சைன் அப் பண்ணியிருந்தாங்கன்னா யூசரில் வந்து வேல்யூ இருக்கும். லாக் அவுட் பண்ணால் யூசர் வந்து நல்லா இருக்கும். இப்போ அதை யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம ரியாக்ட் ரோட்டர் டாம்ல நேவிகேட்ன்ற எலமெண்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நேவிகேட் வந்து ரியாக்ட் ரோட்டர் டாம்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது நம்ம சேஞ்சஸ் வந்து ப்ரொடெக்டட் ரவுட் வந்து எலமெண்ட்குள்ளே தான் வந்து செட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து யூசர் இருக்காங்களா, டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுறோம், யூசர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. யூசர் இருந்தால் ஹோம் பேஜ் வந்து லோட் ஆகணும். யூசர் வந்து இல்லை அப்படின்னா, அதாவது லாக் அவுட் பண்ணியிருக்க கேஸில் தான் வந்து யூசரில் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணணும், நேவிகேட் டு லாகின் அப்படின்னு வந்து செட் பண்ணுறோம். நம்ம சைன் அப்போ இல்லை லாகினோ பண்ணாமல் இருந்தால் நமக்கு வந்து லாகின் ஸ்க்ரீனே வந்து காமிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அதே லாஜிக் வந்து இனிமேல் கிரியேட் போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இங்கேயும் அதே தான், இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதே டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். கிரியேட் போஸ்ட் யூசர் இருந்தால் நம்ம கிரியேட் போஸ்ட்டுக்கு வந்து அலோவ் பண்ணுவோம். இல்லைன்னா வந்து நேவிகேட் டு லாகின். நெக்ஸ்ட் இதுலையும் அதே ப்ரொடெக்டட் ரூட் செட் பண்ணலாம். போஸ்ட் டீடைல் ஓகே, இதை வந்து காப்பி பண்ணி இங்கேயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 3 ரவுட்டையும் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். லாகின் பண்ணியிருந்தா மட்டும்தான் லாகின் பண்ணியிருக்கணும், இல்லை சைன் அப் பண்ணியிருக்கணும். நமக்கு வந்து டெக்னிக்கலி வந்து யூசர் ஆப்ஜெக்ட்ல வேல்யூ இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் நம்ம வந்து அந்த ரவுட்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுவோம். சாரி, எடிட் போஸ்ட் இருக்கு, எடிட் போஸ்ட்டையும் ரேப் பண்ணிக்கலாம். இது காப்பி பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லா ரவுட்ஸையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தோம்னா லாகின் வந்து அதே ஒரு ரிவர்ஸ் கேஸ். நமக்கு லாகின் வந்து ஒன்ஸ் அந்த யூசரில், அதாவது நம்ம குளோபல் ஸ்டேட்டில் வேல்யூ இல்லைன்னா மட்டும் தானே லாகின் வந்து காமிக்கணும். ஸோ அது வந்து அப்படியே ரிவர்ஸ் கேஸ். நம்ம வந்து என்ன போட்டுக்கலாம், யூசர் இல்லைன்னா லாகின் ஸ்க்ரீன். அதே இது யூசர் டீடைல் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நேவிகேட் டு ரூட் டைரக்டரி. அதாவது ரூட்னா இங்கே ஹோம் பேஜ் தானே ரூட்டாக வச்சுருக்கோம். இங்கே வந்து இதாக போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதே கோட் வந்து சைன் அப்க்கும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா அவங்க வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுருவோம் நம்ம வந்து லாகின் ஸ்க்ரீனுக்கு. இன்கேஸ் வந்து லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம லாகின் சைன் அப் வந்து காமிக்க வேண்டியதில்லை. இதே மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இப்போ நம்ம இதுலயும் ஆட் பண்ணணும். வந்து நம்ம நேவ் பார் வந்து தனியாக வச்சிருக்கோம் ஒரு காம்பனண்டா. ஸோ அங்கே வந்து போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே லாகின் சைன் அப் வந்து ஷோ பண்ணுறோம்ல, அதே வந்து கண்டிஷனல் பேஸில் ஷோ பண்ணால் போதும். ஏன்னா வந்து ஆல்ரெடி யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப நம்ம லாகின் சைன் அப்னு வந்து காமிக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி கேஸில் லாக் அவுட் மட்டும் காமிச்சா போதும். இன்கேஸ் வந்து யூசர் வந்து லாகின் பண்ணலை அப்படின்னா லாகின் சைன் அப் இந்த 2 எலமெண்ட் வந்து நேவிகேஷன் பார்ல வந்து இருக்கும். லாக் அவுட் வந்து இருக்காது. நம்ம அது மாதிரி பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து நம்ம இந்த ஹூக் வந்து ரிட்ரை பண்ணணும். யூசர்ன்ற டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கலாம். யூஸ் ஆத் கான்டெக்ட்ல இருந்து
ஓகே. ஸோ இப்போ யூசர் எடுத்தாச்சு. இப்போ யூசர் வச்சு நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம்னா, இது மொத்தமா ராப் பண்ணிக்கலாம். ராப் பண்ணிட்டு யூசர் இல்லைன்னா வந்து லாகின் வந்து வரணும். ஸோ நாட் யூசரா இருந்தா அண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நாட் யூசர் இருந்தா லாகின் வரணும். அதே மாதிரி தான் சைன் அப்பும். அது மாதிரி லாக் அவுட் வந்து எப்போ யூசர் லாகின் பண்ணியிருந்தா தானே லாக் அவுட் காமிக்கணும். ஸோ அங்கே வந்து எப்படி செட் பண்ணுறோம்னா, யூசர் இருந்தாங்கன்னா நமக்கு வந்து லாக் அவுட் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம். ஓகே, ஆப் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாக் அவுட் பட்டன் வந்து இல்லை. ஸோ இப்போ லாகின் பண்ணுறோம். நான் இது ஆல்ரெடி கிரியேட் ஓகே, mail1@test.com நான் டம்மியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 பார்த்தீங்கன்னா கன்சோல் எதுவும் எரர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இருங்க ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம ஆப் வந்து லான்ச் ஆகும்போது யூசர் வந்து நல்னு இருக்குது. இப்போ நான் இதை ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு மெயில் ஐடி. ஸோ அதை வச்சு லாகின் பண்ணேன்னா இந்த இதை இக்னோர் பண்ணிடுங்க, நம்ம பாஸ்வேர்ட்னால வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நேவிகேஷன் பாருங்க, லாகின் சைன்அப் வந்து போயிடுச்சு. ஏன்னா வந்து யூசர் வந்து இப்போ யூசரில் வேல்யூ இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மீனிங். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நேவிகேஷன் பார்ல இந்த 2 ஆப்ஷன் வந்து காமிக்க வேண்டியதில்லை. இப்போ லாக் அவுட் மட்டும் இருக்கு. இப்போ நான் போயிட்டு லாக் அவுட் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூசர் ஆப்ஜெக்ட் வந்து நல்லா ஆயிடுச்சு. நல்லானோடனே நம்ம என்ன பண்ணுறோம், லாகின் சைன்அப் வந்து விசிபிள் ஆயிடுது, லாக் அவுட் வந்து ஹைட் பண்ணிடுறோம். ஸோ இது இல்லாமல் வந்து இப்போ போக முடியாது யூசரால். கிரியேட் போஸ்ட் கிளிக் பண்ணாலோ இல்லை ஹோம் கிளிக் பண்ணாலோ வந்து திரும்ப இதே ஸ்க்ரீன் தான், இந்த லாகின் ஸ்க்ரீன் தான் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். சேம் ஃபார் பிளாக் ஆல்சோ. நம்ம எங்கே கிளிக் பண்ணாலும் இது நம்ம இப்போ என்னன்னா ரவுட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஹோம் ஸ்க்ரீனை, கிரியேட் போஸ்ட் எல்லாத்தையும் வந்து யூசர் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுற மாதிரி. இப்போ நான் திரும்ப லாகின் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணோன்னா நமக்கு நேவிகேஷன் பாரும் அக்கார்டிங்லி அப்டேட் ஆகிடுச்சு. நம்ம ரவுட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து நம்ம லாகின் பண்ண தான் அலோவ் பண்ணுது. ஆனால் இதில் இன்னும் ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூ அப்படின்னா, இப்போ நம்ம லாகின் பண்ணி உள்ளே வந்திருக்கோம். நம்மளால் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுது. கிரியேட் போஸ்ட் எல்லாம் வந்து போக முடியுது. பட் இப்போ நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்க்ரீனை. ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, இது வந்து நல்லுன்னு செட் ஆயிடுச்சு. யூசர் வந்து நல்லுன்னு செட் ஆயிடுச்சு. ஆல்தோ யூசர் வந்து லாகின் பண்ணியிருந்தாலும் ஒன்ஸ் வந்து பேஜ் ரெஃப்ரெஷ் ஆச்சுன்னா வந்து நம்மளோட குளோபல் ஸ்டேட் வந்து நல்லுன்னு வந்து ரீசெட் ஆயிடுது. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபயர்பேஸில் ஒரு கான்செப்ட் இருக்குது, ஆத் ரெடின்னு சொல்லிட்டு, அது வந்து யூஸ் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை யூஸ் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.